Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் லெசன்ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ்ல தேர்ட் சம் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் போட்டிருக்கோம். அந்த சம்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்குரிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், what are the unit vectors along the negative x direction, negative y direction and negative z direction? அதாவது XYZ மூணு இதுலேயுமே நெகட்டிவ் டைரக்ஷனில் யூனிட் வெக்டார்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து 1 வேர்ட்ஸில் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி 2 மார்க்ஸ்லேயோ இல்லை 3 மார்க்ஸ்லேயோ கேட்க சான்ஸ் இல்லை. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப பேசிக்கான கொஷின். ஓகேவா? ஸோ வாட் இஸ் யூனிட் வெக்டார்? யூனிட் வெக்டார்னா என்ன? ஸோ வெக்டாருக்கு அது ஒரு டைப் தான் என்னது யூனிட் வெக்டார். இப்போது ஏ அப்படின்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டே அப்படின்னா இதோட யூனிட் வெக்டாரை ஏ கேப்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஏ கேப் இல்லைன்னா ஏ ஹேட்டுன்னு சொல்லி அதை சொல்லணும். நான் கேப்ன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஏ கேப் தான் என்னது யூனிட் வெக்டார். எப்போ இந்த வெக்டார் யூனிட் வெக்டாராக மாறும் அப்படின்னா இந்த வெக்டாரை அதோடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணும்போது நமக்கு அது யூனிட் வெக்டாராக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இதோட மேக்னிடியூடோடைய வேல்யூ வந்து மோஸ்ட்லி சால்வ் பண்ணி வர்றது வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஏ வெக்டார் பை மேக்னிடியூட்க்கு ஃபார்முலா இருந்திருக்கணும்ல, அது என்னென்னா ரூட் ஆஃப் அந்த காம்போனன்ட்ஸு எக்ஸு ஒய் இசட் 3 டைரக்ஷன்லேயே இருக்கிற காம்போனன்ட்ஸ். அப்போது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர். ஸோ அந்த காம்போனன்ட்ஸால் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட்லேருந்து வெளியே எடுத்து வர்றதான் மேக்னிடியூட். அதால் அந்த வெக்டாரை நீங்கள் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் யூனிட் வெக்டார். இதுதான் காமனாக உள்ளது. ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டினில் XY Zன்னு சொல்லி 3 ஆக்சஸோடைய நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது XY Z 3 பர்பண்டிகுலராக இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறது ஐ வெக்டார். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சஸ்னா ஐ வெக்டார்னு மென்ஷன் பண்ணுவோம். ஒய் ஆக்சஸ் அப்படின்னா ஜே கேப் கேப் ஐ கேப் ஜே கேப். இசட் ஆக்சஸில் இருக்கிறத கே கேப்னு சொல்லுவோம். அப்போ நெகட்டிவில் வரும்போது என்ன ஆகும்? ஐஜேகேக்கு நெகட்டிவ் சைன் போட்டு எழுதுவோம். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டயக்ராம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிட்டு அதுலேருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் Y Z. ஸோ 3 ஆக்சிஸ் போட்டாச்சு. இதில் எக்ஸுக்கு -x டைரக்ஷனில் எது வரும்? இந்த டைரக்ஷன், இதுதான் -x. அப்போது இது ஐ கேப்பாக இருந்ததுன்னா இது என்னது? -i கேப், அதோடைய டைரக்ஷன். ஓகேவா? அப்போது ஒய்க்கு -y டைரக்ஷன் இருந்தது. அப்போது இதில் இருக்கிறது -j கேப். அதேமாதிரி இசட்க்கு இதுதான் நெகட்டிவ் இசட் டைரக்ஷன், இதுக்கு -k கேப். ஸோ XYZ 3மே பர்பண்டிகுலர் டைரக்ஷன் 90 டிகிரியில் இருக்கும். அதே மாதிரி IJK 3 90 டிகிரியில் இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸுக்குன்னா ஐ, ஒய்க்கு ஜே, கேக்கு வந்து இசட்டுக்கு வந்து கே போடணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் அந்த சம். ஸோ இது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் 1 வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது பேசிக் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க? XYZ அதோடைய நெகட்டிவ் டைரக்ஷனில் அதோட யூனிட் வெக்டார்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நார்மலாக எக்ஸ் ஆக்சஸில் ஐ, ஒய் ஆக்சஸில் ஜே, இசட் ஆக்சஸில் கே கேப் இதுதான் இருக்கும். அப்போ நெகட்டிவ் சைடில் போகும்போது இதோடைய ஆன்சர் எப்படி மாறும்? -x ஆக்சஸ் அப்படின்னா -i கேப், -y ஆக்சஸ் அப்படின்னா -j கேப், -z ஆக்சஸ் அப்படின்னா -k கேப். இதுதான் அதோடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. XYZக்கு IJK போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.